லீனு மதியானம் சாப்பிடுங்க. டயர்டாக இருக்கா? அப்புறம் என்ன சோம்பேறி சிக்கன் பண்ணிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாங்க சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தக்காளியும் ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப சோம்பேறியாக இருந்தோம்னா இதை வந்துட்டு முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு வேலை செய்யும் போதெல்லாம். அப்போ வந்துட்டு என்ன செய்வோம்னா சிக்கனை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அந்த சிக்கன் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எடுத்து தூவி விட்டுட்டு அதே மாதிரி அடுத்து வந்துட்டு வெங்காயத்தை போட்ட மாதிரியே அடுத்து தக்காளியை போடணும். தக்காளியை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு என்ன செய்யணுன்னா தக்காளி வந்து எவ்வளோ லேஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா ஈஸியாக உங்களுக்கு சிக்கன் வந்துட்டு இதாகிடும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்போ வந்துட்டு டேஸ்ட்டு கிரேவி நல்லா வரும். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு கரம் மசாலா, இந்த கரம் மசாலா கூட ஆட் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஃபஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும் சிக்கன் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நல்லா அதை போட்டு நல்லா கலக்கி நல்லா ஒரு சில்லி சிக்கனை நம்ம எப்படி போட்டு இது பண்ணுவோம் அதே மாதிரிக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்புறமேட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த சிக்கனை தூக்கி அந்த ஸ்டவ்வு மேலே வச்சு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த சிக்கன் பார்க்குறதுக்கே. நம்மளுக்கு இப்போவே வாயுறது வேறு. சூப்பராக இருக்குங்க அந்த சிக்கன். நீங்கள் இது கூட எல்லாமே மேட்ச் ஆகுங்க. சாப்பாடுக்கு, சப்பாத்தி, பின்ன பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.